1975 மத்திய அரசு எமர்ஜென்சி கொண்டு வந்த நேரம் எல்லா ஸ்டேட்லயும் மத்திய அரசு சொல்றத கேட்காதவங்களை எல்லாம் மிசா சட்டத்துல போலீஸ் விரட்டி வேட்டையாடிச்சு. எழுத்துரிமை, கருத்துரிமை, பேச்சுரிமை எல்லாத்தையும் ஒடுக்க நினைச்சது அரசு. தமிழ்நாட்டுல மட்டும் ஒன்னும் பண்ண முடியல. காரணம், கலைஞர் எனும் சிங்கம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும் எதுக்கும் கட்டுப்படாம தனி தீவா இருக்குன்னு மத்திய அரசு வெளிப்படையாவே சொல்லி மிரண்டுச்சுன்னா பாத்துக்கோங்களேன். தமிழ்நாட்டிலையும் ஆதிக்கம் செலுத்த கலைஞர் ஆட்சிய தடாலடியா ஜனநாயக விரோதமா கலைச்சாங்க. ஆட்சி கலைஞ்ச 1 மணி நேரத்துல கலைஞர் வீட்டுக்கு வந்தது போலீஸ். என்ன கைது செய்ய போறீங்களான்னு நெஞ்ச நிமிர்த்தி கேட்டாரு கலைஞர். எங்களுக்கு தேவை நீங்க இல்ல. மிசா காலகட்டத்துல ஊரா போய் பிரச்சாரம்னு மக்கள் கூட்டத்தை சேர்க்கிற உங்க மகன் ஸ்டாலின் தான்னு போலீஸ் சொன்னாங்க. அப்போ தளபதி ஒரு பிரச்சார நாடகத்துக்கு தலைமை ஏற்க வெளியூர் போயிருந்தாரு. இந்த தகவல் தெரிஞ்சு அவர் தலைமறைவாகல ஓடி ஒழியல. குட்டியா இருந்தாலும் சிங்கம் தானு அடுத்த நாளே வீட்டுக்கு வந்தார் தளபதி. கலைஞர் போலீஸ்க்கு தகவல் கொடுத்தார். மொத்த குடும்பமும் கலங்கி நின்னப்ப போலீஸ் வேன்ல ஏறினார் தளபதி. அவருக்கு கல்யாணமாகி அப்ப 5 மாசம்தான் ஆகியிருந்தது. ஜெயில்ல திமுக காரங்கெல்லாம் கண்மூடித்தனமா தாக்கப்பட்டாங்க. அதுவும் கலைஞர் பையங்கிற ஒரே காரணத்துக்காக. தளபதி ஸ்டாலினை குறி வச்சு அடிச்சாங்க. தளபதி ஸ்டாலின் மேல அடி வெல்லக்கூடாதுன்னு அவரை மறைச்சு காப்பாத்தின கழக போராளி சிட்டி பாபுவோட உயிரே போச்சுன்னா எவ்வளோ கொடுமையா தாக்கியிருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அதுவும் அடிச்சதோட நிக்கல. சாப்பாட்டுல மண்ணள்ளி போட்டு பிசைஞ்சு தருவாங்க. சிறுநீர் கழிக்க ஒரு சின்ன சட்டி தான் கொடுப்பாங்க. அந்த சட்டி நிறைஞ்சு ரூம் முழுக்க வழியும். கலைஞர் ஜெயில வந்து பார்த்தபோது கூட முழுக்க சட்டையெல்லாம் போட்டுட்டு தன்னோட காயங்களை எல்லாம் மறைச்சிட்டு, எனக்கு ஒன்றும் இல்லை தலைவரே, நீங்க வெளியே தைரியமா நினைச்சதை செய்யுங்கன்னு எனர்ஜி கொடுத்தாரு. தளபதி அனுபவிச்ச கொடுமைக்கெல்லாம் இன்னமும் இஸ்மாயில் கமிட்டி அறிக்கையில பதிவு இருக்கு. கூடவே தமிழ்நாட்டுல மிசாவில கைதானவங்க அதிகம் பேர் திமுகவையும் திகாவையும் சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த தியாகப்படைக்கு தலைமை தாங்கி கலைஞர் மாதிரி இன்னொரு சிங்கமா நிக்கிறாரு தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்.